சுவாமி அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல, தர்மம் மனசுல வச்சுட்டு கிளம்பிவிட்டார். போறதா ராமர் சரையூ தீரம் பர்யந்தம் சுமந்திரன் கொண்டு போய் விடுறான். அந்த குதிரைகள்லாம் கதறது, எல்லாத்தையும் தியாகம் பண்ணார். தூங்குற காலத்துல சுவாமி அக்கறைக்கு போயிடுறார். போனா அங்க இருக்கிற குகன் கிட்ட மர உரி தரிச்சுட்டு கிளம்பி போயிட்டார். அந்த குகனை சக்கியம் பண்ணிட்டு, அன்புள்ள குகனோட ஐவரானோம்னு அவனை சக்கியம் பண்ணிட்டு மீனையும் தேனையும் வைக்கிறான். நீ கொடுத்ததே எடுத்துட்டது போல ஆச்சுன்னு சுவாமி தொட்டுவிட்டு அவன்கிட்டேந்து ஜட்டைக்கு உண்டான வஸ்துக்களை வாங்கி ஜட்டையை தரிச்சுக்கிறார். ஆலம்பால வாங்கி ஜடையை தரிச்சுக்கிறார். அங்கிருந்து சுவாமி பக்கத்தில் இருக்கிற ஸ்ருங்கிபேரபுரத்தில் வந்து இருந்துட்டு இருக்கார். ஒரு சுவாமி அப்படி இருந்துட்டு இருக்கிற காலத்துல இது எதுவுமே தெரியாது. சுவாமி இப்படி நகர்ந்தார். ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய தசரதனுக்கு பிராணவியோகம் ஆயிடுத்து. தசரதன் பிராணவியோகம் அடைஞ்ச செய்தியை பரதனுக்கு சொல்லி அனுப்ப, பரதன் அவருடைய மாமாவுடைய கிரகத்தில் இருக்கார். அவருடனே இந்த செய்தி கிடைச்சி கிளம்பி வரார். வந்து பார்த்தா ராஜ்யமே சூன்யமா இருக்கு. அண்ணா இல்லை, தம்பி இல்லை, மண்ணி இல்லை, யாருமே நாட்டில் இல்லை. ராஜ்ய ஜனங்கள்லாம் அழறா. சிம்மாசனம் சூன்யமா இருக்கு. அப்பாவும் இல்லை. அப்பா எங்கன்னு கேட்டா, எல்லாரும் போக வேண்டிய இடத்துக்கு உங்க அப்பாவும் போயிட்டான்னு கைகேயி சொல்றா. என்ன ஆச்சுன்னு கதையெல்லாம் கேட்க, ராமர் காட்டுக்கு போயிட்டாப்பா. எதற்காகன்னா உனக்காக தான் நான் இத்தனையும் பண்ணினேங்கிறார். உடனே அந்த சுவாமிக்கு மகா கோபம் வந்துருது. எனக்கு நீ நல்லது பண்ணல, கெடுதல் தான் பண்ணியிருக்க. நேரா போனார். இந்த லோகம் ஒன்ன தப்பா பேசாது, என்னதான் தப்பா பேசும். ஏன்னா அண்ணனை விரட்டி விட்டுவிட்டு இந்த நாட்டை ஆண்டான்னு சொல்லி என்னதான் தப்பா பேசுவா பின்னாடி. அதனால நேரா போனார். கௌசல்யா அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு, இதற்கு நான் காரணம் இல்லை, என் அம்மா தான் காரணம்னு சொல்லிவிட்டு, இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், என் அண்ணா இல்லாத ராஜ்யம் எனக்கு வேண்டாம், நான் இதை தரிக்க மாட்டேன். அதனால தான் அவன் பேர் பரதன்னு பேர். இதை ஒரு பாரமாக நினைச்சு இந்த ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணிக்கல. மேல என்ன பண்ணார்னார், அவரும் ஜட உருவியை தரிச்சுண்டார். சதுரங்க சைன்யத்தை அழிச்சுண்டார். சுவாமி ஸ்ருங்கிபேரபுரத்தில் இருக்கார். 3 அம்மாக்களையும் அழிச்சுட்டார். நேராக கிளம்பி அக்கறைக்கு வந்தார். சுவாமியை நமஸ்காரம் பண்ணி இந்த ராஜ்யத்தை அவருடைய திருவடியில சமர்ப்பணம் பண்ணி, இந்த ராஜ்யத்தை நீங்க தான் ஆளணும், நான் ஆள மாட்டேன்னு சொல்ல, உடனே சுவாமி சொன்னார், ராமகீதை உபதேசம் பண்ணி இந்த ராஜ்யத்தில் நீ தான் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் காட்டிலும் உயர்வு தர்மம், அப்பாவுடைய வாக்கு. அதனால நான் இப்படிதான் இருக்கணும், நீ ராஜ்யத்தை ஆளுன்னு சொல்ல, பாதுகைகளை அனுகிரகம் பண்ணி கொடுக்க, பாதுகான்யஸ்த ராஜ்யனாக பரதன் நந்தி கிராமங்கிற ஒரு கிராமத்தில் வசிச்சுட்டு வரார். எப்படின்னா அன்னன்னைக்கு உள்ள கணக்கை அந்த பாதுகைகளை சமர்ப்பணம் பண்ணி